So I am help me giving the rice. So because full flat. I am to help me to because so giving the lockdown. So beggar poor people, very poor people. Where are you? ரெண்டு அம்சம். ஒன்னு, முதலமைச்சர் என்ன சொல்றாரு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மும்மொழி கொள்கையை கட்டாயமாக்குகிறது? இது ஒன்னு சொல்லணும் மத்திய அரசாங்கம். இது கட்டாயம் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது, அதை மாநில அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுதா அப்படிங்கிற கேள்வி வைக்கிறார். ரெண்டாவது நான் என்ன சொல்றேன்னா, பிஎம்ஸ்டிக்கான நிதி தான், வேற ஒண்ணுக்கு ஒதுக்க முடியாது. சரி, இப்ப மாநில அரசாங்கம் கல்வியை நடத்தி ஆகணும், கல்விக்கான திட்டங்களை கொடுத்தாகணும். மாநில அரசாங்கத்திற்கான வரி வருவாய் குறைந்து விட்ட நேரத்தில் இப்ப மாநில அரசாங்கத்திற்கு மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்காது அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா இவங்களே அப்ப எஜுகேஷன் செஸ்ன்னு போட்டு இங்க நீங்க பாத்துக்கங்கன்னு சொல்லிடுறீங்களா? என்ன சொல்ல வரீங்க? மத்திய அரசாங்கம் இந்த ஸ்கீம் கொடுக்காது, நீங்க வந்து ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி நீங்க வச்சுக்கிறீங்கன்னா நீங்க பாத்துக்கங்கன்னு சொல்றீங்களா? அதை எப்படி அணுக வேண்டியிருக்கு? அப்ப ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது லாங்குவேஜ் பாலிசி ஸ்டேட்டுக்கு. சார்